ஓவியம் மருத்துவர் ஆவது, சதுரங்கர் வீரர் ஆவது, விண்வெளி வீராங்கனை ஆவது, கப்பல் படைவீரர் ஆவது, மாவட்ட ராஜ்யர் ஆவது, ஆசிரியர் ஆவது. சிந்தனைகள் செயல்களாக வடிவம் பெறும்போது ஏற்படும் தாக்கத்திற்காக தாகத்தோடு பணியாற்றி வருபவர் பழனிக்குமார். தென்காசி மாவட்டம் கிருஷ்ணாபுரத்தில் உள்ள திருநாவுக்கரசு தொடக்கப் பள்ளியில் பணியாற்றும் இந்த இடைநிலை ஆசிரியரை பழனிக்குமார் என்று அழைப்பதை விட மணியாடர் வாத்தியார் என்பதே அடையாள பெயராக மாறிவிட்டது. தமிழகம், புதுச்சேரியில் உள்ள இடைநிலைப் பள்ளி மாணவர்கள் ஏதேனும் சாதனை செய்தால் அவர்களின் முகவரிக்கு 10 ரூபாய் மணியாடர் அனுப்புவது பழனிக்குமாரின் வழக்கம். சிறிய தொகைதான் என்றாலும் அதுவே பரிசாக மாறும்போது அந்த 10 ரூபாய் 10.5 மாற்று தங்கமாக பெருமதிப்பு பெறுவதை மறுக்க முடியாது. மணியாடர் பணம் மேலும் பல மணிமகுடங்களை தேடச் செய்யும் ஊக்கமாக அமையும் என்பது பழனிக்குமாரின் நம்பிக்கை. அத்தோடு தமது பள்ளியில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கும் மாணவர்களுக்கு தங்க காசை பரிசாக வழங்கி கூடுதல் ஊக்கமளிக்கிறார். தம் மாணவர்கள் கல்வியில் மட்டுமல்ல வாழ்விலும் ஏற்றம் பெற்றிட வேண்டும் என்பதற்காக தனது ஓட்டத்தை தொடங்கிய பழனிக்குமார் களப்பயணம் என்ற திட்டத்தின் மூலம் களமாடி வருகிறார். வகுப்பறையோடு மாணவர்களின் அறிவை சுருக்கி விடாமல் வயற்காட்டுக்கு வாருங்கள் மாணவர்களே, உங்களுக்கு வரப்புயர நீருயரும் வேளாண் வாய்ப்பாடு சொல்லித் தருகிறேன் என்று காடு கழனிகளின் செயல்முறைகளை கற்பித்து தருகிறார் பழனிக்குமார். வங்கி, தபால் நிலையம், மருத்துவமனை உள்ளிட்டவற்றின் செயல்பாடுகளை மாணவர்கள் நேரடியாக அறிந்து கொள்ள அழைத்துச் செல்கிறார். உலகத்தோடு உரையாட இணைப்பு மொழியாக விளங்கும் ஆங்கிலத்தின் அவசியம் உணர்ந்து தம் பள்ளியிலேயே ஆங்கில மொழி பயிற்சி அளித்து வருகிறார். பள்ளியையும் மாணவர்களையும் மேன்மைப்படுத்தவும் சமூக ஊடகங்கள் வழியாக உலகை நாடி ஈடற்ற பள்ளியாக விளங்குவதற்காக ஓயாத அலையாக உழைத்து வருகிறார் இந்த இடைநிலை ஆசிரியர். சிறப்பு திட்டங்கள் பலவற்றை தீட்டி அரசு பள்ளியை சொகுசு பள்ளியாக தரம் உயர்த்துவதற்காக தொடர்ந்து பாடுபட்டு வரும் ஆசிரியர் பழனிக்குமார் அவர்களுக்கு செயலூக்கத்திற்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது நமது புதிய தலைமுறை.